திருச்சியில இருந்து BMW காரு. நான் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நிக்கிறேன். இந்த பாடி கவுண்ட் ஒரு படத்துல பிரபண்ணனை பார்த்து வாங்க இளைஞலா வாங்க வாங்க இளைஞலா அது மாதிரி வாங்க இளைஞ. ஏன்டா உங்களுக்கு வயிறு எரியுது? டே, அந்த மனுஷன் 30 வருஷமா வேர்வைய சிந்தி சிந்தி உழைச்சி சம்பாதிச்ச காசுல வாங்கினதுடா. ஆமா, 10 வீடு, 10 காரு, 400 கோடி பணம், 200 கோடி பேங்க் பேலன்ஸ், எப்படி சொந்தமா உழைச்சதுடா. உங்களை மாதிரி திரள் நிதிங்கிற பேர்ல, உங்களுக்கு வேணா அதுக்கு பேரு திரள் நிதி, எங்க வேற யாரை வேணா கேட்டு பாருங்களேன், அதுக்கு பேர் வேற. வாங்கி அதுல ஸ்கூல் ஃபீஸ், அதுல வீட்டு வாடகை, அதுல காரு. எங்க அண்ணன் ரோல்ஸ் ராய்ஸ்ல போவாரு, சார்ட்டர் ஃபிளைட்ல போவாரு, BMW போவாரு, பட்டினப்பாக்கம் வீட்டுல இருப்பாரு, இதுல இருப்பாரு, அதுல இருப்பாரு. எல்லாம் சொந்தமா உழைச்சு சம்பாதிச்சதுடா. உங்களுக்கு என்ன எல்லாத்தையும் இழந்து வந்துட்டேன் எங்க அண்ணன் சொன்னா அது காசு தானா? உங்களுக்கு வெறும் காசு காசு காசு. நீங்க பாக்குறதெல்லாம் காசு தான். காசு போனாதான் வாழ்க்கை போச்சு இல்ல? அது மட்டும் தான் இழந்துட்டு வர்றது. எங்க அண்ணன் இழந்துட்டு வந்ததுன்னு சொன்னது எது தெரியுமா? அதுக்கு முன்னாடி நீங்களா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்படியே சினிமால நடிக்கிறது, அப்படியே சம்பாதிக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? 10 பேர் காம்பினேஷன் ஷாட்ல ஏதாவது ஒரு வெயில்ல ஒரு சீன் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 5 நாளைக்கு ஒண்ணுக்கு வந்தா கூட போக முடியாது, அட்டைக்கிட்டு நிக்கணும். நினைச்ச நேரத்துக்கு சாப்பிட முடியாது. அந்த சீன் கரெக்டா வர வரைக்கும் ஒன் மோர்னு போறாங்கன்னா அதெல்லாம் சாதாரணமா இல்ல. ஒரு படத்துக்கு 200 இருந்து 300 கோடி கொடுக்குறாங்கன்னா அதெல்லாம் ஈஸியா வந்தது கிடையாது. நீங்க சொல்றீங்களே அப்படி பேப்பரை பார்த்து படிக்கிறாரு, அவரால் அப்படியே பேச முடியலன்னு. நான் சொல்றேன், எங்க அண்ணன் கூட நான் நடிச்சிருக்கேன், நான் பார்த்துருக்கேன். ஒரு 5 பக்கம் டயலாக 5 நிமிஷம் பார்த்தாருன்னா அப்படியே அந்த பேப்பரை தூக்கி பின்னாடி சொருவிட்டு சிங்கிள் டேக்ல 5 பேஜ் டயலாக் அப்படியே பேசக்கூடிய மனுஷன் ஸ்டேஜ்ல அப்படியே அந்த டயலாக் எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு பேப்பர் இல்லாம அப்படியே நடிக்க முடியாதா? என்ன தெரியும்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவ்வளவு ஈஸியாலாம் யாரும் இங்க சம்பாதிச்சிடல, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. அது என்ன சும்மா எங்க அண்ணன் மக்களோட பிரச்சனைய பேப்பரை பார்த்து படிக்கிறாரு, மனசுல இருந்து பேச மாட்டேங்கிறாருன்னு. ஏன் தெரியுமா பேப்பரை பார்த்து படிக்கிறாரு? நீங்க பெரியார் மண்ணும்பீங்க, அப்புறம் பெரியாரே மண்ணும்பீங்க. எங்க அண்ணன் மைக்க கையில எடுத்து ஆரம்பிங்க, உங்களுக்காக நிக்க போற ஆரம்பிங்க, அப்புறம் அவரே திருப்பி பேசுவீங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் நான் எடுத்து சொல்லலாம். உன்னை பேசி அப்புறம் அதை மாத்தி பேசி, உன்னை பேசி அப்புறம் அதை மாத்தி பேசி. விஜயகாந்த் சார் எப்படி பேசுனீங்க, அப்புறம் எப்படி மாத்தி பேசுனீங்க. இந்த மாதிரி எவ்வளோ எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஆனா எங்க அண்ணன் அப்படி கிடையாது. எங்க அண்ணன் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை படிக்கிறாருன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கால நடக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாருன்னா, ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட்டே அங்க போய் நின்று அது என்னன்னு பாக்குறாராம். தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா? எங்க அண்ணன் ஒரு நியூஸ் படிக்கிறாரு, இல்ல எங்க அண்ணன் ஒரு ப்ராப்ளத்தை சொல்றாருன்னா, அது இங்க இல்ல, கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் அந்த பிரச்சனை எதிரொலிக்குது. அப்படி இருக்கும்போது அவரு அந்த பிரச்சனையை தப்பா பேசிடக்கூடாது, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கரெக்டா பேசணும்னு பேப்பர் பார்த்து பேசுறாரு. அது கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு குறையா தெரியுது இல்ல? உங்களுக்கு என்ன அவ்வளோ வைத்தறிச்சல்? எங்க அண்ணா அந்த கார்ல வராரு, இந்த கார்ல போறாரு, அந்த வீட்டுல இருக்காரு, இந்த வீட்டுல இருக்காருன்னு. ஸ்டாண்டர்ட்னா என்னன்னு தெரியுமா? உங்க கிட்ட போய் கடவுளே கடவுளே. எங்க அண்ணன் இழந்துட்டு வந்ததுன்னு சொன்னது எது தெரியுமா? அவர் இப்ப நினைச்சாலும் கனடால ஒரு வீடு, ஆஸ்திரேலியாவில் ஒரு வீடு, லண்டன்ல ஒரு வீடுன்னு, இங்க 2 மாசம் அங்க 2 மாசம் 2 மாசம் ஷூட்டிங்கு, அப்புறம் அங்க 2 மாசம் இங்க 2 மாசம் 2 மாசம் ஷூட்டிங்னு ஜாலியா நிம்மதியா இருந்துடலாம். அதெல்லாம் வேண்டாம், எனக்கு அந்த நிம்மதி வேண்டாம் அப்படின்னு அந்த நிம்மதியை இழந்துட்டு வந்திருக்காரு. ரோட்ல போற வரவெல்லாம் இப்ப கேள்வி கேட்குறீங்க பாத்தீங்களா? இது எவ்வளவு ஒரு இரிட்டேட் ஆகும். எனக்கே இரிட்டேட் ஆகுது, உன்ன மாதிரி ஒரு ஆளெல்லாம் ஒரு கேள்வி கேட்கறாங்களே அப்படின்னு. அப்ப அவருக்கு எவ்வளவு இரிட்டேட் ஆகும். ஸோ அந்த மன அமைதியை விட்டுட்டு வந்திருக்காரு, அதை இழந்துட்டு வந்திருக்காரு. அவர் சொன்னது, இப்போ ஒரு படத்துக்கு 300 கோடினா அடுத்த படத்துக்கு அவர் 500 கோடி கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ஆள் உண்டு. அந்த 500 கோடி வேண்டாம் அப்படின்னா அதை இழந்துட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். அதெல்லாம் சொன்னா புரியாது. நீங்க போய் திரள் நிதியை வாங்குற வேலையை பாருங்க. சம்பந்தமே இல்ல. ஆக்சுவலா எல்லாரும் சொல்லிட்டாங்க, நீங்க ஓரமா நின்று வேடிக்கை தான் பார்க்க போறீங்கன்னு. வேடிக்கை பார்க்கறதுல பார்த்துட்டு போங்களேன். ஏன் தேவையில்லாம எங்க அண்ணன் மேல உங்களுக்கு இவ்வளவு காண்டு?
வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் எங்கேயாவது போய் பிரச்சாரம்னு நின்னா ஒரு காக்கா கூட அங்கே வரதில்லை, ஒரு 2 பேர் கூட நிற்கிறது இல்லை. சும்மா ஏதாவது பேசணுமேன்னு பேசுறது. எங்கள் அண்ணனை வந்து எதிர்த்து பேசினா, எங்கள் அண்ணனை வந்து அசிங்கப்படுத்தி பேசினா உங்களுக்கு ஏதாவது காசு கிடைக்கும், அதனால நீங்கள் பேசிட்டு போகிறீங்க, உங்கள் பொழப்பு அப்படி. பட் அதுக்காக ரொம்ப பொறுமையாக போயிட்டு இருக்கோம். உங்களெல்லாம் நாங்கள் ஆட்டத்துக்கு சேர்த்துக்க வேண்டான்னு ஒதுக்கி தள்ளிட்டு தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கோம். நீங்களே வந்து எங்களை சேர்த்துக்கோங்கன்னா உங்களை சேர்த்துக்க முடியாது. ஓகேங்களா? எங்கள் அண்ணன் எப்படின்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் சாத்துங்கோ.